السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقل رب زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم. قال علي رضي الله تعالى عنه: ليس اليتيم الذي لا والد له، إنما اليتيم الذي لا علم له ولا أدب له، كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அலீமுல் ஹகீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்கள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 10வது மாதமான ஷவ்வாலுடைய மாதம் பிறை 7. இந்த ஜும்மாவினுடைய நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இனிதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இடங்களிலையும் ஆரம்பம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மதரசாக்களினுடைய ஓப்பன் ஆரம்பிச்சிடும். இந்த மதரசாக்களினுடைய திறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சம்பந்தமான சில செய்திகளை மட்டும் நமக்கு மத்தியில முதாக்கரா செய்வதற்காக நிற்கிறேன். அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய நசீபுள்ள நபர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை பற்றி, நபியினுடைய நடவடிக்கைகளை பற்றி, நபியினுடைய பண்புகளை பற்றி கேட்பதற்காக சஹாபாக்களில் சிறு வயதுடையவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி கேட்டு அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஆயிஷா அம்மாவுடைய சகோதரியின் மகன் இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்னு சொல்லுவாங்க அவங்க பேர், முழு பேர். இந்த அப்துல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய சின்ன தாய் ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, சில கேள்விகளை கேட்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. அது எப்படிப்பட்ட கேள்வி, நபியினுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, நபியினுடைய பண்புகள் எப்படி இருந்தது, இது சம்பந்தமான ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்விகளை எடுத்து வச்சுட்டு, ஒரே ஆளே எல்லா கேள்வியும் கேட்டா பிரச்சனை, ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வியை கேட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன நீ மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்டிச்சிடக்கூடாது இல்லையா ஆசிரியர். அதனால எல்லா பசங்களும் பேசி வச்சு என்ன செய்யறாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்விகளை கேட்கறதுக்காக வேண்டி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல அந்த சிறுவர் பட்டாளம் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, வந்தவங்க நபி இடத்துல கேட்டாங்க, நபியினுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது. கான ஹுல்குஹு, நபியினுடைய குணம். இன்னைக்கு குணம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மளுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் இருக்கிறதோ, இந்த வணக்க வழிபாடுகள் எப்படி நம்மளை சொர்க்கம்ங்கிற ஜன்னத்துக்கு கூப்பிட்டு போகுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலானது, இன்னும் சொல்ல போனா அதை விட வெயிட்டானது அப்படின்னு சொல்லலாம் குணநலன்கள் அப்படிங்கிறது.
நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணநலன்கள். எப்படி இந்த ரமலானுடைய காலத்துல அதிகமாக நாம இபாதத்துகளை வரிஞ்சு கட்டிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இல்லையா? தான தர்மங்கள் கொடுக்கறதுல இருந்து, தொழுகைகள்ல இருந்து, எல்லா விஷயங்களையும் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்யறதுல இந்த ரமதான்ல நாம முண்டி அடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் குண நலன்கள் அப்படிங்கிறது ரமலான் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நாம், அதாவது இந்த இபாதத்துகளை காட்டிலும் ஒருபடி கனமானது அப்படிங்கிறத, சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போற விஷயங்கள்ல இதுவும் பிரதானமானது அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஹதீஸை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில நபி இடத்துல அந்த சிறுவர் பட்டாளங்கள் நபியினுடைய மனைவியரிடத்துல, நம்மளுடைய தாயிடத்துல கேட்கிறாங்க, அந்த சிறுவர்கள் நபியினுடைய குணங்கள் எப்படி இருந்தது? அப்ப ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு குர்ஆனா. உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? குர்ஆனாகவே இருந்ததுன்னு சொல்றாங்க. பதில் எப்படி இருந்துச்சு? நபியினுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்துதான் நமக்கு என்ன செய்வாங்க? சட்டங்களை வகுத்து தருவார்கள். குர்ஆனுக்கு என்ன மரியாதைகள், என்ன மதிப்புகள் உண்டோ அது அப்படியே நபியினுடைய வாழ்வியலான சுன்னாவிற்கும் நாம் கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்வாங்க? சட்டங்களாக சொல்லுவாங்க. சோ குர்ஆன் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளுக்கு எல்லா விதமான சட்ட ஆதாரமாக நாம் எப்படி எடுக்கிறோமோ குர்ஆனை, அதுபோன்று நபியினுடைய சுன்னாவாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்களில் இருந்து மார்க்கத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறத அதுல இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க? சட்டங்களாக சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நபியினுடைய குணம் குர்ஆன் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. சரி, அப்ப நபியினுடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஹதீஸ்ல இருந்து நாம பாக்குறோம். குர்ஆன்னா என்னங்கிறதையும் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்னா என்ன? டக்குன்னு கேட்காதீங்க, எதிர்த்து கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லாதீங்க. குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய பேச்சு. குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா பேசிய, அதாவது மனிதனை படைச்சிட்டு இந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த டிக்ஷனரியை கொடுத்ததுதான் இந்த குர்ஆன் ஷரீஃப். எல்லா பொருளுக்கும் கேட்லாக் உண்டு. அது மாதிரி மனிதனை படைத்த ரப்பு, அந்த படைத்த ரப்புவே உருவாக்கியதுதான் அந்த கேட்லாக், அந்த குர்ஆன் ஷரீஃப். மனிதனுக்காக வேண்டியுமே தயாரிக்கப்பட்டது. ஆனா அந்த குர்ஆன் ஷரீஃப், இந்த குர்ஆன், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், இது ரெண்டுமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கறத நாம தெரிந்து கொண்டோம். இந்த இரண்டரை கலந்த இந்த ரெண்டையும் நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப ஆயிஷா அம்மா அவர்கள் பதில் சொன்னது, குர்ஆன் தான் நபியினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குணமே குர்ஆனாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த குணம் இப்போ இவ்வளவு குணங்களை வாங்கி கொண்ட, அல்லாஹ்வுடைய பேச்சாக இருந்த அந்த குர்ஆனாகவே தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லக்கூடிய வசனத்தை தான் நாம ஆரம்பத்துல ஓதி காட்டினோம். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ தஸ்லீம். ஊதீது, நான் கொடுக்கப்பட்டுள்ளேன், இல்மல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், முந்தி சென்று விட்டவர்களுடைய எல்லா கல்விகளையும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன். ஆஹிரீன் அப்படின்னா இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுடைய எல்லா இல்முகளும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட இல்முகள் வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் துனியால வந்துட்டு போயிட்டாங்களோ அவங்க எல்லோருக்கும் எவ்வளவு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதோ அது அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இனிமேல் யார் யாரெல்லாம் வருவாங்களோ, என்னென்ன டெக்னாலஜி வருமோ, எப்படிப்பட்ட வல்லரசுகள் எல்லாம் வருமோ, அதை பற்றி உண்டான எல்லா ஞானங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது முடிந்து போன காலத்தை சுட்டும் வாசகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே என்கிட்ட இப்படி துஆ செய்யுங்க. எப்படி துஆ செய்யுங்க? ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு இந்த ஞானத்தை அதிகப்படுத்தி கொடு, இந்த கல்வி ஞானத்தை எனக்கு என்ன செய், அதிகப்படுத்தி கொடுன்னு நபியே நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திதான், நபியே உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்க இப்படி கேளுங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்மளுக்கு அந்த ஆயத்தின் மூலம் சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம
நாம கத்துக்கிட்டது எவ்வளவு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நாம் கற்றுக்கொண்டது இப்ப நாம எப்படி விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் கல்வி, நமக்கு தெரியாதெல்லாம் கல்வியே இல்லைன்னு விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, நாம் விளங்கி இருப்பது மட்டும்தான் கல்வி, நாம் விளங்காத இன்னும் எவ்வளவோ இருக்கு பாருங்க, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறதாவே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்வியினுடைய லிஸ்ட்ல கூட சேர்க்காம நாம இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு தான் கல்வியை பத்தி உண்டான விழிப்புணர்வுகள் நமக்கு மத்தியில இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்துவதற்காண்டி அந்த வார்த்தையை சொல்றேன் நான். இப்போ நம்ம கல்வியினுடைய விஷயத்துல நபியை பார்த்து அல்லாஹால இன்னும் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுன்னு கேளுங்க அப்படின்னு நபியை பார்த்தே சொல்றான் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம் எவ்வளவு கல்வியை தேட வேண்டும், நாம் கல்வி விஷயமா அல்லாஹ்விடத்துல எவ்வளவு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் நினைவுபடுத்தி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கல்வி. எந்த ஒரு வணக்கத்துக்கும் கல்வி இல்லை அப்படின்னு சொன்னா வணக்கம் கிடையாது. எந்த ஒரு வணக்கத்துக்கும் கல்வி இல்லை அப்படின்னு சொன்னா, அறிவாளியாக ஒருவர் இல்லை, அறிவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒருவர்கிட்ட பக்குவம் இல்லை அப்படின்னா அவருக்கு கடமையே கிடையாது. தொழுகை, ஜும்மா தொழுகை யாருக்கு கடமை? புத்தி சுவாதீனம் உள்ள மனிதனாக அவன் இருக்கணும், அறிவு உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். வைத்தியக்காரனுக்கு ஜும்மா கடமை உண்டா? கடமை கிடையாது. அவனுக்கு தொழுகணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் மிதந்துகிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அவனுடைய உலகம் தனி உலகம் அது. அப்ப அறிவு எங்க வேலை செய்யுதோ அவங்களுக்கு தான் ஜும்மா கடமை, அப்படித்தானே? அப்படிப்பட்ட, அதாவது எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அங்கு கல்வி ஞானம் அப்படிங்கிற அந்த அறிவுக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு மதிப்பு இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு வணக்கத்தை நாம செய்ய போறோமோ, எந்த ஒரு செயலை செய்ய போறோமோ அதை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த தெரிந்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கல்வி ஞானம்னு சொல்றோம். அப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்க, எல்லாத்தையும் விட்டு போட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தெரிஞ்சது மட்டும்தான் கல்வின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான், பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் பாடமாக இருக்கணுங்கிறதுனாலதான் எல்லாமும் தெரிந்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் கல்வியை கேளுங்க நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தான். நாம கல்வியை கேட்கறது மட்டுமல்ல, அதாவது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அல்லாஹ்கிட்ட கல்வியை கேட்கணுங்கிறதையும் நமக்கு அந்த ஆயத்து சொல்லி தருகிறது ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாமும் தெரிந்தவராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல எனக்கு இன்னும் கற்றுக்கொடு, எனக்கு நீ தான் கற்றுக் கொடுக்க கூடியவன்கிற இறைவனை நாம் எந்த அளவிற்கு சார்ந்து இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம என்ன செய்ய முடியுது? விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப நம்ம ரப்பிடத்துல அதிகமாக கல்வியை கேட்கிறது, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாம என்ன முயற்சிகள் செய்யறோம் அப்படிங்கறது கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நேத்து பேப்பர்ல வந்த ஒரு செய்தி, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செய்து விட்டு, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செஞ்சுட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது பேப்பர்ல வந்த செய்தி. பெயர்களை படிச்சு பார்த்தோம்னா நம்ம முஸ்லிம் பெயர்களை படிச்சு பார்த்தோம்னா முஸ்லிம் பெயர்கள். சமீபத்துல ரமலான்ல நாம பார்த்த செய்திகள்ல ஒண்ணு, இஅ்திகாஃப்ல இருக்கும்போது வந்த செய்தி. என்ன செய்தி வந்துச்சு? கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தகப்பன், ஒரு தாய், 2 பிள்ளைங்க, 4 பேரும் அப்படியே காரோட எரிந்து சாம்பலான நிலையில காருக்குள்ள இருக்கிறாங்க. கார் உள்பக்கமாக தாளிடப்பட்டு இருக்கிறது. எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸ் கடைசியில விசாரணையினுடைய முடிவு என்ன, அது உண்மையான நிலவரம் என்னங்கிறது அப்புறம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். விசாரணையினுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, கடன் தொல்லையினால் குடும்பத்தோடு தற்கொலை. வாங்கி வச்ச பெட்ரோலை கார்ல வெளியே உள்ள எல்லாம் ஊத்திட்டு அவங்க உள்ள போய் உட்கார்ந்து பொருத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தகவல். பெயர்களை படித்தால் 4 பெயர்களும் முஸ்லிம் பெயர்கள். இப்ப நம்மகிட்ட தீன் எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தப்பு. நாம செத்து போயிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடன் தொல்லை 2 நிகழ்வு நம்ம லேசா கோடு போட்டு தான் காட்டுறோம். எதுக்காக இந்த 2 நிகழ்ச்சியை கோடு போட்டு காட்டியிருக்கிறோம், சொல்லி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2 குடும்பத்தினுடைய இந்த தற்கொலைக்கு உண்டான காரணத்தையும் எடுத்து பார்த்தா கடன் தொல்லை. சோ வாங்கின கடனை பத்தி உண்டான நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிற விழிப்புணர்வே இல்லாமை அப்படிங்கிறது எவ்வளவு பகிரங்கமாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடனை பத்தி நம்ம நபி என்ன சொல்றாங்க? குர்ஆன் என்ன சொல்லுது? கடனை கொடுக்காம மௌத்தா போனா அந்த ஜனாசாக்கு நான் தொலை வைக்க மாட்டேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா?
ஆனா கடனை கொடுக்க முடியலையேங்கிறக்காக மௌத்தா போயிட்டு அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம இல்ல, நடந்த அந்த 2 நிகழ்வுகளும் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. மூத்தா போயிட்டோம்னு சொன்னா அடுத்து நமக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப கடனை பற்றி நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சரியாக விளங்கல. அப்ப மார்க்கத்தினுடைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாக ஒன்றி போய் இருக்கக்கூடிய இந்த பணம் காசுகளுடைய விஷயத்தில் கூட நாம் சரியான முறையில் விளங்கி கொள்ளலன்னு சொன்னா, மார்க்கத்துல இருக்கக்கூடிய மற்ற இபாதத்துகள் போன்ற மற்ற வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தெல்லாம் எங்க நம்ம நோண்டி நோண்டி கேட்க போறோம்? நாம நோண்டி நோண்டி எங்க தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய போறோம்? உலக கல்வி என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கொண்டு போய் சேர்ப்பது தவறல்ல, தாராளமாக சேர்க்கணும். நம்ம உலக கல்வியும் கட்டாயம் தேவைதான், இல்லை என்று அல்ல. ஆனால் அதற்காக முற்றிலுமாக மார்க்க கல்வியை தொடர்ச்சி எரிஞ்சிட்டு போயிட்டு நீங்க உலக கல்வியை கத்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான செய்தி அது. லைஸல் யதீம் அல்லதி லா வாலிதுன் லஹு, யாருக்கு தகப்பன் இல்லையோ அவங்க மட்டும் எத்தீம் அல்ல. எத்தீம்னு சொன்னா அனாதைன்னு நாம சொல்றோம் இல்லையா? எத்தீம்னா யாருக்கு சொல்லுவோம்? எத்தீம்னா அனாதை, தகப்பன் இல்லாதவர்களுக்கு அனாதைன்னு சொல்லுவோம். இன்சான், மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். மனுஷனை தவிர உண்டான மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் இல்லை அப்படின்னு சொன்னா அது எத்தீமானது. புரியுதுங்களா? ஆனா மனுஷனுக்கு மட்டும் தகப்பன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தீம், அனாதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனாதைங்கிறது யாருக்கு தகப்பன் இல்லையோ அவர் மட்டும் உண்மையான அனாதை அல்ல. யாருக்கு கல்வியோ அல்லது கல்வி சார்ந்த ஒழுக்கமோ ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனும் அனாதை தான் அப்படிங்கறது அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நாமெல்லாம் அனாதையா இல்லையா அப்படிங்கறத அவரவர்கள் தான் கண்ணாடி முன்னு நாம் கேட்டுக்கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நமக்கு தாய் தகப்பன்கள் கூடயே இருந்தும் கூட எத்தனை நபர்கள் நாம் அனாதையாக இருக்கிறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. நம்ம கல்வியினுடைய தேட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் கல்வி ஞானம் உள்ளவர்களாக நாம ஆக்கி இருக்கிறோமா? ஒரு மாசத்துல ஒரு 10 நிக்காக நடக்குது அப்படின்னு சொன்னா 6 நிக்காக ஹுலால நிக்குது. இருக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வீட்டினுடைய நிலவரங்கள் தெரியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன தீனுல் இஸ்லாத்தை பற்றி என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறோம்? அதிகமான செல்லத்தை கொடுத்து மட்டும்தான் நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். யாரையும் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைச்சுக்கிட கூடாது. எங்களுடைய வீட்டினுடைய நிலவரமும் அப்படித்தான் இருக்கிறது. வெறும் செல்லம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. கண்ணியத்துக்கு மார்க்கத்தை பத்தி நல்லா போதிக்கணும். சைத்தான் அப்படித்தான் கொண்டு வருவான், குடும்பத்தை விட்டு பிரிக்கணுங்க. அதாவது நான் சொல்ல வந்த விஷயங்களே வேற. ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு இணையான ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுனால அல்லாஹ்னுடைய சிம்மாசனம்ங்கிற அந்த அர்ஷ் அப்படிங்கிறது தண்ணீர் மீது அல்லாஹ் நிலைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தரக்கூடிய பாடம். அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறானா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தர்பார கடல்ல விரிக்கிறானா. விரிச்சிட்டு இன்னைக்கு யார் யார் என்னென்னப்பா செயல்கள் செஞ்சீங்க, மனுஷனை என்னென்ன பெரிய பாவம் செய்ய வச்ச அப்படிங்கிறத கேட்பானா. ஒருத்தன் சொல்லுவான, நான் அதை செய்ய வச்சேன், ஒருத்தனை தொழ விடாம ஆக்கிட்டேன், ஒருத்தன் நோன்பு வைக்க விடாம ஆக்கிட்டேன், ஒருத்தனை இன்னப்ப திருட வச்சேன், ஒருத்தனை மது அருந்த வச்சேன், ஒவ்வொரு பாவமாக ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிட்டே வருவான. ஒவ்வொரு ஷைத்தான் தலைவர் ஷைத்தான்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்ப ஒரு சக்கடி நொண்டி சைத்தான் ஒண்ணு வருமா. அந்த நொண்டி சைத்தான் சொல்லுமா, இன்னைக்கு நான் ஒரு கணவன் மனைவி அவர்களுடைய திருமண பந்தத்திலிருந்து பிரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. நீ தாண்டா இன்னைக்கு ஒரு நாள் முதல்வர் மாதிரி, நீ தான் இன்னைக்கு ஒரு நாள் ராஜா, இந்த சிம்மாசனம் உன்னைத்தான் அலங்கரிக்கும் சொல்லி அன்றைய தினம் அவனுக்கு அலங்கரிக்கப்படும், அவன் ராஜாவாக இருப்பான் என்பதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குவதற்காக எவ்வளவு அருமையான ஒரு கதை மாதிரி ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து நாம என்ன படிப்பினை பெறணும்? குடும்பம் அப்படின்னு சொன்னால குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு தான் ஷைத்தான் அவனுடைய முதல் போக்கஸ் அதுதான் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லி தருதா இல்லையா? அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தீனை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய குடும்பங்கள்லயே யதார்த்தமாக நடக்கக்கூடிய செய்திகள் தான். ஆரம்ப காலத்துல பெருசுங்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு விறகு கட்டைய ஒரு அடுப்புல வச்சுட்டோம்னு சொன்னா அந்த அடுப்பு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த விறகு அந்த அடுப்புக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? அர்த்தத்தை நான் மீன் பண்ணி இங்க சொல்ல வரல. ஒரு நிக்காக பந்தத்துக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா நலவோ கஷ்டமோ துன்பமோ எல்லாத்தையும் சகிச்சு போகக்கூடிய அந்த சகிப்புத்தன்மைங்கிற அந்த நல்ல குணத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிறோமா இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம எங்க கொடுக்கிறோம்? மார்க்க கல்வி சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. என் பிள்ளை அந்த டிகிரி படிச்சிருக்கு, இந்த டிகிரி படிச்சிருக்குன்னு நம்மளுடைய ஆண் பெண் பிள்ளைகளை பற்றி நாம் பெருமை பேசுபவர்களாக இருக்கிறோம். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாழ்க்கையை நாம கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்போ வரைக்கும் ஒரு 40 வயசு 45 வயசை தாண்டினவங்க எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் கூட சில கேள்விகள் இப்படிலாம் தலங்கள்ல வருது, அஜர்த்துமார்களுடைய தலங்கள்ல எப்படி வருது கேள்விகள்? 20 வருஷமா கணவன் மனைவி பிரிஞ்சே இருக்கிறாங்க, இப்ப அவர் இறந்து போயிட்டாரு, இந்த அம்மா இதான் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி கேள்வி வருது. அப்ப இந்த 40 வயதை தாண்டியவர்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருக்குங்கிறத சில நேரங்களில் இப்படி நாம யோசிச்சு பார்க்கும்போது இப்படியே இருந்திருக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. 40 வருட கல்யாண பந்தத்துல 20 வருஷமா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி பேசுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்டான சூழல். இப்ப என்ன வாழ்க்கை இது சொல்லுங்க? கொஞ்சம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லையே. அப்படி பேசாம இருந்து நீ என்னத்தை சாதிக்க போற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, 3 நாட்கள் முஸ்லிம் உறவுகளோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அவன் செய்யக்கூடிய நல்ல காரியம் அவன் தலைக்கு மேல போகாதுன்னு சொல்றான். அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஷார்ட்டா சொல்றான். அவன் செய்யற நல்ல விஷயங்கள், அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எதுவுமே அவனுடைய தலைக்கு மேல போகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம் தீன விளங்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கணும், அதனை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக. பிஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.